நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த பலூன் உடையதுக்கு ஒரு குச்சி போதுமா? இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் ஊருக்குள்ள திருவிழா வரும். திருவிழா வரலனாலும் அப்பா எனக்கு பலூன் வாங்கி தருவாரு. நான் என்ன கேட்டாலும் அப்பா எனக்கு வாங்கி தருவாரு. உங்க அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா? அது இருக்கிறதுனால தான் வீட்டுல சமைக்க அரிசி இல்லைன்னா கூட இவ கேட்கறத வாங்கி கொடுப்பாரு. முத்துமணியோட அப்பா என்ன வேலை செய்யறாரு? கட்டு மரத்துல மீன் பிடிக்க போவாரு. அந்த வேலையில நல்ல சம்பளம் வருமா? ஆனா அது எல்லாத்தையும் குடிச்சே அழிச்சிருவாரு. அதுக்காக எங்களை பட்னிலாம் போட மாட்டாரு. அதுக்காக எங்களுக்கு அன்னன்னைக்கு சாப்பாடு மட்டும் போதுமா? ஒரு பொண்ணை வேற பெத்து வச்சிருக்கோம். கொஞ்சமாவது நகை இப்பயே வாங்கி வைக்கணும் இல்லையா? நாளைக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல. தினமும் குடிப்பாரா? கடல்ல இருந்து வந்த உடனே நேரா ஒயின் ஷாப்க்கு தான் போவாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட உடனே அவர் தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ஒரு டீயை குடிச்சிட்டு வெளியே போனாருன்னா பிறகு திரும்ப வரும்போது 4 காலில் தான் வருவாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கோவம் அதிகமா வரும். ஆனா அவருக்கு இவளை ரொம்ப பிடிக்கும். என் முத்தேன்னு அன்பா கூப்பிடுவாரு. நம்ம கிளம்பலாமா? எவ்வளவு நேரம் தான் இப்படியே காத்துக்கிட்டே இருக்கிறது? முதல்ல வந்து அவங்கள தான்ப்பா செக் பண்ணி அனுப்புவாங்க. என்னால உட்கார கூட முடியலம்மா. அப்படியே போய் படுக்கலாம் தான் தோணுது. இங்க ராமேந்திரன்றது யாரு? இங்க பாருங்க, பேஷண்ட் கூட வந்தவங்க மட்டும் உள்ள வாங்க. பேஷண்ட் இங்கே இருக்கட்டும். போயிட்டு வாமா. உட்காருங்க. போன தடவை உங்க அப்பா கூட இன்னொருத்தர் வந்திருந்தாரு. அவர் பேரு அசோக். இன்னைக்கு நான் மட்டும் தாங்க வந்திருக்கேன். ராமேந்திரன் குரூப்போட மகதானா நீங்க? ஆமா. அப்பாவுக்கு என்ன வியாதின்னு தெரியுமா? அல்சர்னு அப்பா எங்க கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அது கேன்சர்னு எங்களுக்கு தெரியும். இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா எங்க கிட்ட அவர் உண்மையை சொல்லவே இல்லை. ஆனா அடிக்கடி அவரு ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காருமா. வலிகளையும் வேதனைகளையும் குறைக்கிறத தவிர வேற எதுவுமே பண்ண முடியாதுமா. எண்டோஸ்கோபி எடுத்தாதான் கேன்சர் எந்த அளவுக்கு பரவி இருக்குங்கிறத நிச்சயமா சொல்ல முடியும். இந்த கேஸ்ல அதுவும் கொஞ்சம் ரிஸ்க் தான்மா. மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாருமா. இருந்தாலும் எண்டோஸ்கோபி பண்ணாம இருக்க முடியாதுமா. எண்டோஸ்கோபி பண்ணணும்னா 2 நாள் இங்க இருந்தாகணும்மா. அட்மிட் பண்ணிருங்க. முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். ஆனா உண்மையை சொல்ல வேண்டியது என் கடமையாச்சேம்மா. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கிற சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தானே நோயாளிக்கும் அவங்க வீட்டாளர்களுக்கும் நல்லது. அதனால தான் உண்மையான நிலவரத்தை நான் சொல்லிட்டேன். அட்மிட் பண்ணிடுங்க டாக்டர். அட்மிட் பண்ணிருங்க. ஓகே டாக்டர், நீங்க ரிசப்ஷனுக்கு வாங்க மேடம்.
டாக்டர் என்ன சொன்னாருமா? நான் போறதுக்கான தேதியும் டைமும் குறிச்சு கொடுத்துட்டாரா? அப்பா இதுக்கப்புறம் விதி இதுதான் தெரியுமா? ஆனா போறது எப்போன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை. என் பொண்ணுங்களை கரையேற்றி முடிச்சிட்டேன்னா கடவுள்கிட்ட வரத்தை கேட்டு நான் வாங்கிட்டு போயிடுவேன். நான் போறதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அது வரைக்குமாவது நீங்க எந்திரிச்சு வாங்க, உங்களை அட்மிட் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வேண்டாமா. என்னை அட்மிட் பண்ணி ஒன்றும் ஆக போறதில்ல. நேரம் முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் எல்லாத்தையும் முடிவு எடுக்கணுமா என்ன? என்னாலேயே நல்லபடியா முடிவெடுக்க முடியும்னா உன் அம்மாவோட மடியில தான் நான் செத்து போகணும்னு என்னோட ஆசை. உங்க 2 பேரையும் ஒவ்வொருத்தர் கையில கைப்பிடிச்சு கொடுத்துட்டு நிம்மதியா அமைதியான முறையில இதுக்கப்புறம் இருக்கிற இந்த கொஞ்ச நாள நான் என் பொண்ணுங்க கூட தான் செலவு பண்ணணும். வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். 1 நாளோ 2 நாளோ இங்க இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காருப்பா. அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போலாம். 1 நாளோ இல்ல 2 நாளோ, அதுதானே டாக்டர் சொன்ன காலாவதி. அப்பா, நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு குணமாகணும் தானே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரோம். நம்ம துளசி அங்க தனியா இருக்காமா? உங்களை அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன்ப்பா. நீங்க எந்திரிச்சு வாங்க. கையை மடக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு மயக்கமா தான் இருக்கும், நீங்க எதுவும் பயப்படாதீங்க. இந்த மயக்க மருந்தெல்லாம் வேண்டாம்னு நீ அவங்ககிட்ட சொல்லிருக்கலாம்லம்மா. இது வலியை குறைக்கிறதுக்கான மருந்துப்பா. வலி எதுவா இருந்தாலும் நான் சகிச்சுக்குவேன். ஆனா நான் மயக்கமாயிட்டா, நான் மயக்கமா இருந்தா கூப்பிட முடியாதுல்ல. என் கண்ணுல வெளிச்சம் தெரிகிற வரைக்கும் என் பார்வையில என் பொண்ணுங்க இருக்கணுமா? அது நடக்கணும்னு தான் நான் பிரார்த்தனை பண்றேன். என்னோட துளசி மகளை உன்னை தவிர நான் வேற யார்கிட்டமா நம்பி ஒப்படைக்க முடியும்? எல்லா பாரத்தையும் தாங்கிறதுக்கு என் பொண்ணு கையில் அவ்வளோ சக்தி இல்லைன்னு எனக்கும் நல்லா தெரியும். அந்த கடவுள் உனக்கு பலத்தை கொடுப்பார். இந்த அப்பாவோட ஆசையும் என்னைக்குமே உனக்கு இருக்கும். நீ போய் துளசியை கூட்டிட்டு வந்துருமா. பாவம், நம்மளை காணும்னு அவ எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. அவ ஏதாவது சாப்பிட்டுருப்பாளா இல்லையான்னு தெரியலையே. இப்ப மதியம் வேற ஆயிடுச்சு. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். முத்துமணி, என் செல்லக்குட்டி என்ன பண்ணுது? அம்மா, அப்பா வந்துட்டாரு. ஐயோ, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டாரா? வீட்ல கண்டிப்பா சண்டை நடக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது நானும் அவளும் வீட்ல இல்லைன்னா அவர் கண்டிப்பா சண்டை இழுப்பாரு. முத்துமணி வா. அப்பா,
ஐயோ இப்ப என்ன பண்றது? நீங்க வீட்டுக்கு போங்கக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முத்துமணியை மட்டும் அனுப்புங்க. நாங்க இங்கே இருக்கோம். ஏய் சீதா, அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஐயோ ஒரு மனுஷன் வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வர ஒரு சொம்பு தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்ல. வாச்சலாம் வாச்சலாம். அப்படியா? நீங்க தண்ணி குடிக்கலாம் தொண்டை வறண்டு போயிடுமா என்ன? நான் வீட்டுக்கு வரேங்க, நீங்க தொணன்னு கத்திட்டு இருக்காதீங்க. அக்கா நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். இல்லைன்னா நான் கதவை சாத்திட்டு உள்ள இருக்கேன். போயிட்டு வாங்கக்கா. தேவையில்லாம அண்ணா கூட சண்டை வேணாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மணியை நான் இங்க அனுப்பி விடுறேம்மா. அது போதும்க்கா. தனியா இருக்கிறது ஒன்றும் எனக்கு பயமா இருக்காது. ரெசார்ட்டுக்கு ஏற்ற இடம் தான். கடல்ல குளியல், சன்பாத்து, மசாஜிங், பேருக்கு கொஞ்சம் ஆயுர்வேத, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேக்கேஜா ரெடி பண்ணணும். ஃபாரினர்ஸ்லாம் கண்டிப்பா வருவாங்க. ரெசார்ட்டை சுற்றி ஒரு 10 ஏக்கர் நிலம் கார்டனுக்காக கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். இது ஆயுர்வேத ரெசார்ட்னு வர்றவங்க எல்லாரும் நினைக்கணும் இல்லையா? சிவா, நெட்டில் லேட்டஸ்ட் வைரல் பாத்தியா? நீ ஏன் அதை பாரு. நான் அந்த குடிசை வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா இந்த இடத்த காலி பண்ணுங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வா. எனக்கு அவங்கள பார்த்தாலே எரிச்சலா வரும். டேய், அவங்கள எப்படியாவது விரட்டி விடணும். இது ஓ இடம் தானே, நீ என்ன வேணா பண்ணிக்கோ. என்ன வேணா பண்ணலாம்ல. யாரு வந்திருக்கா? முத்துமணியா? மணிக்குட்டி, என் கூட விளையாடாத மணிக்குட்டி. இந்த அப்பாவி அக்காக்கு கண்ணு தெரியாதுன்னு உனக்கு தெரியும்ல. நீ கண்டிப்பா என் கையில மாட்டதான் போற. நீ என்னை ஏமாத்துறியா மணிக்குட்டி? உன் கூட இனிமே நான் பேச மாட்டேன். நீ என்ன பயமுடுத்தி விளையாடுறன்னு நான் உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். உன்னை அவங்க கண்டிப்பா திட்டுவாங்க. யார் இது? யாருன்னு கேக்குறேன். சீதா ராணி அக்கா, சீதா. நீ என்னடா இங்கே வந்திருக்க? நான் சிவராஜ் கூட வந்தேன். சிவராஜனா? அவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்? அதை நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும். இது அவனோட அப்பாவோட இடம்.
என்ன அசோகா இவ்வளோ லேட்டா வர? நான் இதை விலைக்கு கேட்ட அப்புறமும் உன்னால தர முடியல. அது மட்டும் இல்ல, இந்த கிளிங்களை விலைக்கு வாங்குறதுல இந்த சிவராஜன் அடிச்சுக்க ஒருத்தன் பிறந்து வரணும்டா. டேய் உன்ன எவ்வளவு தைரியம்டா உனக்கு? டேய் நில்றா நில்றா. டேய் துளசி வேண்டாம், யாரும் என் கிட்ட வராதீங்க. துளசி வராதீங்க வராதீங்க. நான் தான்மா உன் அசோக். வேண்டாம், என்ன தொடாதீங்க. துளசி நான் தான்மா தொட்டேன். வேண்டாம் அசோக் அண்ணா, என்ன தொடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. துளசிமா ஏன் இப்படிலாம் நீ பேசுற? உனக்கு ஒன்னும் ஆகலம்மா. வேண்டாம், என்ன தொடாதீங்க. துளசி வெறி பிடிச்ச நாய் உன்னை கடிச்சிருச்சுமா. அதை நான் அடிச்சு கொன்னுட்டேன். சிவராஜனை நான் கொன்னுட்டேன். துளசி அவனை நான் கொன்னது உனக்கு சந்தோஷம் தானே? இந்த அண்ணனால உனக்கு இததாம்மா செய்ய முடிஞ்சது. உன்னை காப்பாத்துறதுக்கு என்னால முடியலம்மா. என்ன மன்னிச்சிருமா. அசோக் அண்ணா போங்க, நீங்க இங்க இருக்காதீங்க, நீங்க எங்கேயாவது போயிடுங்க. துளசி போங்க அசோக் அண்ணா, நீங்க இங்க இருக்க வேணாம், யாராவது பாத்துருவாங்க. போலீஸ் வரதுக்குள்ள நீங்க இங்க இருந்து போயிடுங்க. துளசி இங்க இருந்து போங்க அசோக் அண்ணா, உங்களோட தங்கச்சி துளசி சொல்றேன், போங்க. சொல்லு கஜா.
நீ நீ பயப்பட வந்தா கஜேந்திரா, நீ ஒரு வேலை பண்ண, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்க. நான் வீட்டுக்கு போயிடுறேன் மகினா. வேண்டாம் வேண்டாம், நீ வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் போக வேண்டாம். நான் ராஜுவை கூட்டிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரேன். நீ உன்னோட மொபைலை ஆஃப் பண்ணி வச்சிரு இப்போ உடனே. நீ யாருக்கும் கால் பண்ண வேண்டாம். சரி வச்சிரு. எம்எல்ஏ சொன்னாருங்கிறதுக்காக ஒரு குற்றவாளியை எங்களால விட முடியாதியா? அதெல்லாம் சரிதான், என்னால விட முடியாது. என்ன போலீஸ்காரனும் வாழணும் இல்லையா? ராத்திரி 10 மணி வாக்குல கோட்ரஸுக்கு வந்துரு. என்னையா வேணும்? நான் ஒருத்தனை கொண்டுட்டேன். நீ இப்ப என்ன சொன்ன? சார், நான் ஒருத்தனை கொண்டுட்டேன். யார? விட்டுக்காடு வாசனோட பையன் சிவராஜனை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.